அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது, உடல் தகுதியே எங்களுடைய வீரர்களுக்கு கிடையாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய கேப்டன் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. தற்போது இந்த கருத்து அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு, பலராலும் வைரலாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஏன் இந்த மாதிரி கருத்தை தெரிவித்திருக்காரு, இதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான தகவலுடன் இன்னும் சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் சேர்த்து நாம் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஏமாற்றமாக இருக்குங்க, உடல் தகுதியே எங்களுடைய வீரர்களுக்கு இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது வங்கதேசத்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவி தொடர 2-0 அப்படின்ற கணக்கில் இழந்தாங்க. இதன் மூலமாக வங்கதேசம் போல ஒரு பலம் குன்றிய அணியிடம் பாகிஸ்தான் அணி தொடர்ந்து 2 போட்டிகளில் தோல்வியை தழுவி தொடர இழந்திருக்கு. இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் ஷான் மசூத் இந்த தோல்வி குறித்து கருத்தை தெரிவித்திருக்காரு. அதனை தற்போது பார்க்கலாம். அதாவது இந்த தோல்வி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. நாங்கள் சொந்த மண்ணில் நடக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகளுக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தோம். 10 மாதங்களாக நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட் போட்டியையும் விளையாடலை. ஆனால் எங்களுடைய கதை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நாங்கள் வெற்றி பெற வேண்டிய டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை தழுவினோம். நாங்கள் அடைந்த தோல்வியில் இருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளலை அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் நல்ல விதமான கிரிக்கெட்டை விளையாடி வெற்றி பெறாமல் விட்டுவிட்டோம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி போட்டியை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் கவனம் செலுத்தணும். இந்த டெஸ்ட் போட்டியில் கூட எங்களுக்கு வெற்றி பெற 2 வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் வங்கதேசத்தை 26 ரன்கள் சேர்ப்பதற்குள்ள 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெறும் வாய்ப்பில் இருந்தோம். ஆனால் மீண்டும் வங்கதேச அணி ரன் குவித்து பேட்டிங் செய்ய நாங்கள் வழி ஏற்படுத்தி விட்டோம். எங்களுடைய பதவி காலத்தில் இப்படி 4 போட்டிகளில் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதனால் இது குறித்து நாங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். முதல்ல டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி விளையாட வேண்டும், டெஸ்ட் கிரிக்கெட் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள. எங்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் உடல் தகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் டெஸ்ட் போட்டியில் நாங்கள் 4 வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாடினோம். இது போன்ற கால சூழ்நிலையில் நாங்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாடுவது எல்லாம் சரியான முடிவாக இருக்காது. இதில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கடும் பணிச்சுமை ஏற்பட்டிருக்கும். ஒரு சுழற்பந்து வீச்சாளர்கள் வைத்து இந்த டெஸ்ட்டில் நாங்கள் விளையாடினோம். அதுவும் சரியான முடிவாக இல்லை. நாங்கள் முகமது அலி பயன்படுத்த நினைத்தோம், ஆனால் அவரும் உடல்நலம் குன்றிவிட்டார். டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடல் தகுதி இருக்கணும். பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும் சரி, 5 நாட்களுக்கு மேலே நீங்கள் காலத்தில் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும். எங்களுடைய அணி வீரர்கள் அதில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் டாஸை இழந்து 274 ரன்கள் எடுத்தது நல்ல ஸ்கோராக பார்க்கிறேன். அதே சமயம் 26 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை எடுத்துவிட்டு ஒரு போட்டியில் தோல்வியை தருவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தவறு என்று பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் நாங்கள் பலமான அணியாகவே திரும்புவோம். இந்த டெஸ்ட் போட்டியில் விளையாடிய வீரர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம். ஷாகின் அப்ரிடி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த டெஸ்ட்டில் நாங்கள் ஓய்வு வழங்கினோம். தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் இருக்கு, அதில் நாங்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு ஷான் மசூத் சொல்லியிருக்காரு. இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 100 ஆண்டில் இல்லாத படுதோல்வி. ஜிம்பாப்வே உடன் இணைந்த பாகிஸ்தான் 5 மோசமான சாதனைகளை படைத்திருக்காங்க. அதாவது
அதாவது பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வங்கதேச அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி 2-0 என பாகிஸ்தானை அதனுடைய சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்தி வரலாறு படைச்சிருக்கு. இந்த 2 டெஸ்ட் போட்டியிலையும் பாகிஸ்தான் தோல்வியடைந்த விதம் அந்த அணியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் போட்டியில் 448க்கு 6 என்ற வலுவான நிலையில் இருந்து சொந்த மண்ணில் ஆடும் ஒரு அணி டிக்ளேர் செய்தது என்றால் அது நிச்சயம் வெற்றியை தான் சென்று முடிவடையும். ஆனால் முதல் இன்னிங்ஸில் டிக்ளேர் செய்த பாகிஸ்தான் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்திருக்கு. முதல் போட்டியில் தான் அப்படின்னா இரண்டாவது போட்டியில் அபாரமான பந்து வீச்சாளர் 26க்கு 6 என்ற நிலையில் வங்கதேசத்தை திணறடித்த பாகிஸ்தான் அதற்கு பிறகு ரன்களை எளிதாக வெட்டு கொடுத்து அந்த அணியை 262 ரன்கள் எடுக்க வழிவிட்டிருக்கு. முடிவில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போட்டியையும் கோட்டை விட்டாங்க. இதன் விளைவாக பல்வேறு மோசமான சாதனைகளை தங்களின் பெயரில் எழுதியிருக்க பாகிஸ்தான் அணி. சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் கடந்த 1303 நாட்களாக ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்து வருகிறாங்க பாகிஸ்தான். கடந்த 100 ஆண்டில் வரிசையாக 10 டெஸ்ட் போட்டிகளில் ஒரு வெற்றி கூட பெறாத முழு உறுப்பினர்கள் கொண்ட அணியாக பாகிஸ்தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான சாதனையை படைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த பட்டியலில் ஜிம்பாப்வே மற்றும் வங்கதேசத்துடன் தங்களை இணைத்தும் இருக்காங்க. கடந்த 10 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 தோல்வி 1 டிரா, இங்கிலாந்துக்கு எதிராக 3 தோல்வி, நியூசிலாந்துக்கு எதிராக 2 தோல்வி, வங்கதேசத்துக்கு எதிராக 2 தோல்வி என பதிவு செய்திருக்கு. ஒரு டெஸ்ட் அணியில் குறைந்தது 10 அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கொண்ட ஒரு அணி சொந்த மண்ணில் தோல்வியை தழுவுவது வங்கதேசத்துக்கு பிறகு இதுவே 2வது முறை. WTC புள்ளிப்பட்டியலில் 7 போட்டிகளில் விளையாடி 1இல் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கும் பாகிஸ்தான் அணி முதல் அணியாக குவாலிஃபிகேஷனில் இருந்து வெளியேறும் அணி என்ற நிலையை அடைந்திருக்கு. வங்கதேசத்துக்கு எதிராக முதல் முறையாக டெஸ்ட் போட்டியை இழந்தது மட்டும் இல்லாமல் சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரையும் இழந்து பரிதாபத்திற்குரிய நிலைக்கு சென்றிருக்கு பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணியில் வீரர்களிடம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு கூறப்படும் நிலையில் இவ்வளவு மோசமான விளைவுகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் சந்தித்து வருது. ஒற்றுமையுடன் இல்லாத வீரர்களிடம் கடுமையாக வாரியம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் தொடர்ந்து கூறி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2வது டெஸ்ட்லையும் பாகிஸ்தானை வீழ்த்தி தொடர முழுமையாக வென்றிருக்காங்க வங்கதேசம் அப்படின்னு நான் சொல்லணும். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வங்கதேச அணி தொடர 2-0 என முழுமையாக கைப்பற்றி கோப்பையை வென்றது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 274 ரன்களும் வங்கதேசம் 262 ரன்களும் எடுத்தாங்க. 12 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை விளையாடிய பாகிஸ்தான் அணி 172 ரன்களுக்கு சுருண்டது. இதையடுத்து 185 ரன்கள் இலக்குடன் பேட் செய்த வங்கதேச அணி 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் 7 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 42 ரன்கள் எடுத்தாங்க. ஜாகிர் ஹசன் 31, ஷத்மான் இசாம் 9 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. கடைசி நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய வங்கதேச அணி 56 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 185 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஜாகிர் ஹசன் 40, ஷத்மான் இஸ்லாம் 24, நாஜ்முல் ஹோசைன் ஷாண்டா 38, மொபினுல் ஹக் 34 ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்தாங்க. முஸ்பிகுர் ரஹம் 22, ஷாகிப் அல்ஹசன் 21 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வங்கதேச அணி 2 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 2-0 என முழுமையாக கைப்பற்றி கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வங்கதேச அணி டெஸ்ட் தொடரை வெல்வது இதுவே முதல் முறையாகும். முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். வியூவர்ஸ்,
இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.